ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காயோட தோல் இருக்கும்ல, அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின், அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் வணக்கினா போதும். இப்படி தேங்காயை நெய்யில் வணக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்காயோட பச்சை வாசமும் போயிடும். இதுக்கு நம்ம கொப்பரை எடுக்கிறத விட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. 2 நிமிஷம் போல் வறுத்துருப்பேன். இப்போ இது கூட 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நல்லா கெட்டியான பாலாக எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். நம்ம இதுக்கு மாட்டுப்பாலும் எடுத்துக்கலாம், பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் சீக்கிரமாக கெட்டி ஆகும். இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு 3 பொருள் தான் தேவையும் படும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே மாற்றி வச்சோம்னா சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இப்போ இது கூட ஒரு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஸ்வீட்டுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் தேங்காய்க்கு 1/4 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இது மாதிரி பால் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். நம்ம முதல்லையே சேர்த்துட்டோம்னா பால் சீக்கிரமாக சுண்டாது. சர்க்கரையை சேர்த்துனா நல்லா இலகி வர ஆரம்பிக்கும். இதுவும் நல்லா சுண்டி வரட்டும். 1 கப் தேங்காய்க்கு 1.5 கப் பால் சரியாக இருக்கும். 1/4 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். கடாயில் இது மாதிரி சைட்லலாம் ஒட்டி இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும் போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது செய்யறதுக்கு முழுசாக ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். இப்போ பால் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறும்போது சரியாக இருக்கும். இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக பாதாமை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம இதுக்கு மேலே எந்த ட்ரை ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.